ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு பதில் சொல்லணும்னு துடிக்கிறீங்களா? நில்லுங்க. உங்க வார்த்தைகளை விட உங்களுடைய மௌனம் தான் அவங்கள அதிகமா காயப்படுத்தும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை நாள் முழுக்க உங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கா? அவங்க முன்னாடி ஜெயிக்க விவேகானந்தர் சொன்ன இந்த ஒரே ஒரு விதியை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? மற்றவங்களுக்கு முன்னாடி எதிர்மறை விமர்சனங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை சந்தேகப்பட வைக்கிறா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வார்த்தையால் காயப்படுத்தக்கூடிய மனுஷங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட வாக்குவாதம் செஞ்சு நம்மளுடைய நியாயத்தை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணால் கடைசியில் நாம் இழக்கக்கூடியது மன அமைதியை மட்டும்தான். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை காயப்படுத்தினவங்க முன்னாடி அவங்க வருத்தப்படணும் அப்படின்னா நீங்கள் அவங்க முன்னாடி போய் மல்லு கட்டாதீங்க. உங்களுடைய முழுமையான மௌனத்தை மட்டுமே கடைபிடிங்க. மௌனம் அப்படின்றது பலவீனம் அல்ல, அது ஒரு கவசம், கூர்மையான ஆயுதம், உங்களுடைய வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி, உன்னதமான தவம். அந்த மௌனத்தை ஆயுதமாக மாற்றி அசைக்க முடியாத மன வலிமையும் வெற்றியும் தரதுக்கு ஒரு 10 விதிகள் இருக்குது. அந்த விதி என்னன்னு பார்க்கலாமா? விதி நம்பர் 1, சிந்தித்து செயல்படுங்க. அவசரத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவோ உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளோ எப்பொழுதுமே ஆபத்தில் தான் முடியும். யாராவது உங்களை விமர்சிக்கும் போது உடனடியாக உங்களுக்கு பதிலடி கொடுக்கறதை விட ஒரே ஒரு செகண்ட் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அடக்கிக்கோங்க. மனசளவில் ஒரு அடி பின்னால் ஒரு தேர்ட் பர்சனாக நீங்கள் திங்க் பண்ணுங்க. இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவனுக்கு நம்ம பதில் சொல்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிங்க. பெரும்பாலான விமர்சனங்கள் மற்றவங்களுடைய விரக்தி அல்லது பொறாமையினுடைய வெளிப்பாடு தான். ஒரு முறை புத்தர் ஒருத்தர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திட்டிட்டு இருக்காரு. புத்தரை திட்டாரு. புத்தர் என்ன பண்றாருன்னா, அதை அமைதியாக கேட்டுட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு நீ பரிசு கொடுக்குற, அதை அவங்க வாங்க மறுத்துட்டா அந்த பரிசு யாருக்கு சொந்தம்? அவன் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்றான். புத்தர் அதே மாதிரிதான். அதே போலவே நீ கொடுத்த வாசவு வார்த்தைகள் திட்டுகள் எல்லாம் நான் வாங்கவே இல்லை, அதனால இது யாருக்கு சொந்தம்? உனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட் விதி என்ன அப்படின்னா, தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. 1000 முறை வலிக்கு விழுந்தாலும் மீண்டும் ஒரே ஒரு முறை முயற்சி செய் என்பதுதான் விவேகானந்தருடைய வாக்கு. உலகம் வெற்றியாளர்களை மட்டுமே கொண்டாடுகிறது, அதன் பின்னால் உள்ள தோல்விகளை பார்ப்பதில்லை. நீங்கள் தோற்கும் போது ஏளனம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய அடுத்த வெற்றி தான். ஒரு சிற்பி தேவையற்ற பகுதிகளெல்லாம் உடைச்சிட்டு ஒரு சிலையை உருவாக்குறது மாதிரி தோல்விகள் நம்ம கிட்ட உள்ள அகங்காரத்தையும் பலவீனத்தையும் உடைக்கக்கூடிய உளிகள். தோல்விங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அது வெற்றி காவியத்தின் ஒரு கமா, அவ்வளோதான். உன்னுடைய சோம்பேறித்தனம் லேசினஸாக இருக்கிறத விரட்டிடுங்க. மௌனமாக இருப்பது அப்படிங்கிறது எந்த ஒர்க்குமே செய்யாமல் சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்களுடைய சக்தியை வீண் விவாதங்களில் விரயம் செய்யாமல் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி கவனம் செலுத்துறது தான் உண்மையான மௌனம். சோம்பேறித்தனம் உங்களுடைய கனவுகளையும் ஆற்றலையும் விழுங்கிவிடும். எழுந்திரு, விழித்திரு, குறிக்கோளை அடையும் வரை நில்லாதே. உங்கள் மௌனம் உங்கள் உழைப்பிலும் செயல்களிலும் வெளிப்பட வேண்டும். அசுர வளர்ச்சி உங்களுடைய விமர்சனம் செய்தவனுடைய கண்களை பூச வைக்கணும். பாராட்டும் பழிக்கும் செவி சாய்க்காதீர்கள். உங்களை யாரா பாராட்டினாங்களா, காது கொடுத்து கேட்காதீங்க. பழி சொல்கிறாங்களா, காது கொடுத்து கேட்காதீங்க. மற்றவங்க நம்மளை பாராட்டுறதும் பழி சொல்கிறதுக்கும் நம்ம செவி சாய்ச்சோம்னா நம்மளால் எந்த ஒரு காரியத்தையுமே பெருசாக செய்ய முடியாது. மனுஷங்களுடைய மனம் எப்போவுமே பாராட்டுக்கு ஏங்கும், விமர்சனத்தை கண்டு சோர்ந்து போயிடும். இது நேச்சர். ஆனால் ரெண்டைத்தையுமே ஈக்குவலாக யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய தான் நல்ல ஒரு மனநிலையும் நல்ல ஒரு மென்டாலிட்டியோடையும் இருக்க முடியும். ஒரு தெருவில் யானை கம்பீரமாக போகும்போது நாய் பார்த்து குறைக்கும். யானை நின்று என்னைக்காச்சும் பதில் சொல்லியிருக்கா? அது போக வேண்டிய இடத்துக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய மதிப்பை உங்களுடைய முயற்சியிலேருந்து வாங்குங்க. 100% நேர்மையாக உழைங்க. பாராட்டு பழி ரெண்டையுமே கடந்து கிராஸ் பண்ணி போயிட்டே இருங்க. 5வது விதி, உங்களுடைய இதயம் எப்படி இருக்கணும்னா இரும்பு போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது பூக்களில் விரித்து போட்டிருக்கக்கூடிய ஒரு மெத்தை கிடையாது. அதில் நிறைய வலி, ஏமாற்றம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பாதையாக தான் இருக்கும். பல முறை தோல்வியை சந்திச்சவனுடைய இதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? இரும்பை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். வலிமையான இதயம் என்பது காயப்படாமல் இருக்கிறது இல்லை, எத்தனை முறை காயப்பட்டாலும் எழுந்து நிற்பது தான். கோவப்பட வேண்டிய இடத்துல அமைதியாகவும் அழ வேண்டிய இடத்துல புன்னகையோடு இருந்துட்டிங்கன்னா
உங்கள் எதிரிகள் அவங்களுடைய சக்தியை இழந்துடுவாங்க. அடுத்த விதி நம்பர் 6, கீழ்ப்படியாக கற்றுக்கிட்டு உங்களை வந்து ஒரு நல்ல தலைமைக்கு வந்து தகுதியாக்கிக்கோங்க. கட்டளை இடுறது அப்படிங்கிற நிலைக்கு உயரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒபே பண்ண கற்றுக்கணும். ஒரு சிறந்த தலைவன் முதல்ல ஒரு நல்ல தொண்டனாக இருக்கணும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அடிமைத்தனம் கிடையாது, ஒழுக்கமும் கற்றதலும் ஆகும். யாராவது உங்களை விமர்சித்தாங்கன்னா உடனே தற்காப்பு நிலைக்கு செல்லாமல் அதில் ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி சிந்திங்க. பணியோடு கற்றுக்கக்கூடிய ஒழுக்கம் உங்களை ரொம்ப உயரத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தும். அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை உருவாக்குங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன் அல்ல, தன் மீது நம்பிக்கை இல்லாதவனே உண்மையான நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேகானந்தர் சொல்கிறாரு. தன்னம்பிக்கை என்பது நான் தோக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது, தோத்தாலும் எழுந்து நிற்பேன் அப்படின்னு உறுதி இருக்கிறது தான் தன்னம்பிக்கை. தினமும் காலையில் உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே வந்து நினைவுபடுத்துங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் வந்து ரொம்ப தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் மழையை போல உறுதியாக நிற்கிறத பார்க்கும்போது உங்களை உடைக்க நினச்ச உங்களுடைய அகங்காரம் உடையும். விதி நம்பர் 8, உலகத்தில் உங்களுடைய அடையாளத்தை விட்டுட்டு போங்க. நீங்கள் பிறந்ததுனால இந்த உலகத்துக்கு என்ன பயன்? அடையாளம் எதுவும் இல்லைன்னா மரத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான லட்சியத்தையும் நோக்கத்தையும் உருவாக்குங்க. எப்போவுமே நட்பு மட்டும்தான் உலகம், ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதா வேத வாக்கு, தண்ணி அடிக்கிறது ஜாலியாக சுற்றுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லி காலத்தை கழித்தவங்க பல பேர். அதில் 10ஓட 1 11 நீங்கள் நின்றுடாதீங்க. உங்களுடைய நலன் சார்ந்த காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வழிகளோ அவமானங்களாக மாறும். நான் தோற்று போயிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்போவுமே ஃபெயிலியர் மாடல், அதனால் நான் எப்போவுமே வந்து போதைக்கு அடிமையாகி தண்ணி அடிக்க மட்டும்தான் செய்வேன், அந்த நட்பு தான் எனக்கு உலகம், அவங்க தான் என்னை தூக்கி வச்சு நிறுத்தினாங்க, எந்த சொந்த பந்தமும் என்னை தூக்கி வச்சு நிறுத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது உங்களுடைய உடல் நலன் மட்டும்தான். உங்களால் மறுபடியும் இழந்து நிற்கவே முடியாது. நீங்கள் எப்போவுமே ஜெயிக்கவே மாட்டீங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய நல்ல பேரும் அதில் சதஞ்சு போயிடும். அதனால் நம்ம பிறக்கும் போது எப்படி பிறந்தவங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் போகும்போது நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். அந்த அடையாளங்கிறது இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு சூதாடி, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடாது. உன்னுடைய பிராண்டு நல்ல விதமாக கிரியேட் பண்ணணும், அது 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். சவால்களை துணிவோடு எதிர்த்து நில்லு. எந்த நாளில் நீ எந்த பிரச்சனையை சந்திக்காமல் போறியோ அன்னைக்கு தவறான பாதையில் போயிட்டுருக்குற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. வசதியான வட்டத்தில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது வந்து ஒரு சாத்தியம் கிடையாது. கப்பல் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிற்கிறதுக்காக இல்லை, புயலையும் அலைகளையும் எதிர்த்து பயணிக்கவே உருவாக்கப்பட்டது. கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் போது தான் நிறைய விமர்சனங்கள் வரும். அப்போ அதை தாங்கிக்க உங்களுடைய மனசு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். உலகத்தை தூற்றாதீங்க, முழு பொறுப்பு உங்களோடு தான். நடக்கும் தவறுக்கு உலகத்தையோ மற்றவங்களையோ பழி சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. இவன் என் வாழ்க்கையில் வந்தான், இவன் கேட்டான், நான் கொடுத்தேன், என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, இந்த டைலாகை முதல்ல நிறுத்துங்க. வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. பழியை அடுத்தவங்க மேலே தூக்கி போடாதீங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? உழைச்சிங்களா? கஷ்டப்பட்டீங்களா? உங்கள் அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருந்ததை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. அதனால் உங்களுக்கு அதனுடைய உழைப்பு என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. நீங்களே சுயமாக 1 ரூபா கூட இல்லாமல் சுயமாக உருவாக்கி ஒரு 10 ரூபாய் நீங்கள் உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த 10 ரூபாவோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லட்சத்தில் கோடியில் அப்பா அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க, தாத்தா பாட்டி விட்டுட்டு போயிருக்காங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இவன் வந்தால் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டான், இந்த பிஸ்னஸ் எனக்கு சூட் ஆகலை அப்படின்னீங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதை உடனே தூக்கி போட்டால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் இன்றைக்கி போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 4 தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன்னா என்னோடய லைஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறி, உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி. அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்படின்னா நீங்கள் பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. உங்களை காயப்படுத்தினவங்கள நினச்சி தூத்திக்கிட்டே இல்லாமல் உங்களுடைய மனவெளியை அவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்காம நீங்கள் தைரியமாக எழுந்து நில்லுங்க. என்னால் ஜெயிக்க முடியும், உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி செயல்படுங்க. அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. இந்த வாழ்க்கையில் வாழ பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கொடுத்து அனுப்பியிருக்கிறது டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ். டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் எழுதினா மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும்.
அடுத்தவனுடைய கொஷின் பேப்பரையோ அடுத்தவனுடைய லைஃப் ஸ்டைலையோ அடுத்தவனுடைய பிஸ்னஸையோ காப்பி பண்ணி நம்ம ஜெராக்ஸ் போட்டால் லைஃப் ஃபுல்லாக நம்மளால் எழுந்துக்கவே முடியாது. வாழ்க்கை வருஷங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அவங்கள பழி வாங்குற எண்ணங்களை தூக்கி போடுங்க. உங்களை நீங்களே செதுக்குங்க, உங்களுடைய ஆற்றலை செலவிடுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. தோல்வியை கண்டு தோலாதீங்க, சோம்பேறித்தனத்தை விரட்டுங்க, பாராட்டுக்கும் பழிக்கும் அப்பாற்பட்டு நில்லுங்க. இரும்பு போல இதயத்தை வளர்த்துக்கோங்க, கீழ்ப்படியை கற்றுக்கோங்க, அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை எடுத்துக்கோங்க. உலகத்தில் நல்ல பேர் அடையாளத்தையும் பதிய வைங்க. சவால்களை சந்தித்து ஸ்ட்ராங் ஆகுங்க, பொறுமையாக முழுமையாக ஏற்றுக்கோங்க. உங்களுடைய மௌனம் பலவீனமாக என்னது கிடையாது, உங்களுடைய உள் மனசில் நடக்கக்கூடிய மாபெரும் புரட்சியினுடைய அடையாளம். நீங்கள் அமைதியாக இருந்து வளரும்போது உங்களுடைய வெற்றி இந்த உலகத்துக்கே பதில் சொல்லும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.